இந்த காலவேளையில் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உயர் நீதிமன்ற வழக்கறிஞராகவும் கமிஷனர் ஆஃப் கோர்ட்ஸ் என்ற அந்தஸ்தை பெற்று பல வழக்குகளை நடத்தி வருகிறேன். இந்நிலையில் குடும்ப நல நீதிமன்றங்களிலும் நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகளிலும் உயர் நீதிமன்றங்களிலும் சிறிய நீதிமன்றங்களிலும் கூட வழக்குகளை நடத்தி வருகிறேன். இதில் குறிப்பாக பார்க்க போனால் குடும்ப பிரச்சனைகளில் ஏற்படுகின்ற வழக்குகள் ஏராளமாக நீதிமன்றங்களில் குவிந்து வருகிறது. இதற்கு காரணம் பெற்றோர்களே என்று நான் சொல்லுவேன். தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை சரியான முறையில் பேணிகாத்து அவர்களை வளர்க்கவில்லை என்றால் அந்த பிள்ளைகள் மனம் போன்ற போக்கிலே போகவிட்டு கடைசி நேரத்தில் திருமணத்தை செய்துவிட்டால் மகன் திருந்துவான் இல்லை மகள் திருந்துவா என்ற நிலையில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி விடுகிறார்கள். சில காலம் திருமணமான 3ஆம் நாள் 3 மாதம் 4 மாதம் சில வருடங்கள் அப்படி கடந்து போகும்போது அந்த குடும்பத்தில் பல பிரச்சனைகள் உருவாகிறது. ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஏன் பிரச்சனைகள் உருவாகுது என்று சொன்னால் சரியான அண்டர்ஸ்டாண்டிங், நாட் ஏ குட் அண்டர்ஸ்டாண்ட். இரண்டு தரப்பினரிடமே எந்தவித புரிதல் இல்லாமல் இருப்பதே முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. இரண்டாவது ஈகோ. நான் இவ்வளோ படித்திருக்கிற, நீ இவ்வளோ படித்திருக்கிற, நான் இவ்வளோ சம்பளம் வாங்குகிற, நீ இவ்வளோ சம்பளம் வாங்குகிற என்று சொல்லி தங்களே ஒரு கற்பனைக்கு ஏற்படுத்தி கொண்டு நீ என்ன சொல்வது நான் என்ன கேட்பது என்ற தான் என்ற ஈகோ கர்வத்தில் அந்த குடும்பங்கள் தலை நிமிர்ந்து போய்கொண்டு இருக்கிறது. ஆகவே ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவிக்குள் எந்தவித பிரச்சனைகள் வரக்கூடாது. அவர்களை சார்ந்து இருக்கிற பெற்றோர்கள் நல்ல அறிவுரை சொல்ல வேண்டும். அந்த அறிவுரை சொல்லும்போது அதை பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் உருவாகும். பிரச்சனைகள் உருவாகி நாளடைவில் அந்த பிரச்சனைகள் காவல் நிலையத்தில் செல்கிறது, பிறகு நீதிமன்றங்களில் செல்கிறது. நீதிமன்றத்துக்கும் போக வேண்டிய அவசியம் கிடையாது, காவல் நிலையத்துக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. குடும்பத்திலே அவர்கள் உட்கார்ந்து பேசி தன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொண்டாலே போதும். இந்த சூழ்நிலையில் விட்டு நீதிமன்றங்களில் நீதி கேட்க வரும்போது அங்கு பிரச்சனைகள் அவர்களுக்குள்ளவே உருவாகிறது. காவல் நிலையத்தில் போகும்போதும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் உருவாகிறது. இதற்கு காரணம் தான் என்ற ஒரு ஈகோ. அந்த தான் என்ற ஒரு ஈகோ கர்வத்தை விட்டுவிட்டு ஷேர் அண்ட் கேர், இருவரும் மத்தியில் ஷேர் அண்ட் கேர், நன்றாக பிரச்சனைகளை என்னென்ன பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம் லைஃப்பில், அந்த பிரச்சனைகள் சந்திப்பதற்கான காரணங்கள் என்ன என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், உரிதாக்கி கொண்டு புரிதலோடு நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பிரச்சனைக்கு நாம் தீர்வு காண முடியும். இதை பெற்றெடுத்த பெற்றோர்கள் தன்னுடைய மகனோ மகளோ அவர்களுக்கு நல்ல அறிவுரை வழங்க வேண்டும். இந்த காலத்தில் இருக்கிற பிள்ளைகள் பெற்றோர்கள் சொல்வதை கேட்பதே கிடையாது. அதற்கு காரணம் பெற்றோர்கள் ஏன் சொன்னால் சிறிய வயதிலிருந்தே அவர்களுக்கு அன்பை ஊட்டி நல்ல புரிதலை கொடுத்து நன்றாக வாழ்வதற்கான வழிவகைகளை அவர்களுக்கு புகட்ட வேண்டும். அப்பொழுது புகட்டும்போது அந்த குழந்தைகள் சிறிய வயதில் இருந்தே விதைக்கப்பட்டு இருக்கின்ற அந்த அறிவுரைகள்
மனதில் நிலைநிறுத்தி கொண்டு முன்னாடியே சொல்லியிருக்காங்க, இப்போ அப்பா சொல்லியிருக்காரு, அம்மா சொல்லியிருக்காங்க, அதன்படி தான் நாம் வாழ வேண்டும். அந்த கீழ்ப்படிந்து அவர்களிடத்தில் அன்பு செலுத்தி வாழும்போது எந்த சூழ்நிலையில் வந்தாலும் அந்த அன்பினால் கட்டப்பட்டவர்களாக இருக்கும்போது எந்த சூழ்நிலையில் வந்தாலும் அவைகள் ஒருபோதும் அண்டிக்கொள்ளாதபடிக்கு அந்த குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனத ஆவியோடு வாழும்போது அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். இதை விட்டுவிட்டு பிரச்சனைகள் கூட்டு குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகள் உருவாகுதுன்னு சொன்னால், ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகும்போது மகளை நோக்கி நீ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீடு வந்து சேரு அப்படின்னு பெற்றோர்கள் சொல்லுவார்கள். அப்பா சொல்லிட்டாரு, அம்மா சொல்லிட்டாருன்ட்டு மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறது. போய் கோபம் தணிந்த உடனே தன்னுடைய கணவன் வீட்டுக்கு வந்து விட வேண்டும். அதுதான் உண்மையான அன்பு. கோபம் எந்தவித பிரச்சனைகள் இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்துக்காக நீ வீட்டை விட்டு தன் வீட்டிற்கு தாய் வீட்டுக்கு சென்று விட்டால் அங்கு பல பிரச்சனைகள் உருவாக்கி பிறகு வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறது. இதற்கு காரணம் கணவன் மனைவிக்குள்ளே ஒருமனது ஆக வேண்டும். பெற்றோர்கள் அறிவுரை சொல்லி புகுந்த வீட்டில் வாழ கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு சில பெற்றோர்கள் தன்னுடைய மகள் படிக்கிறாள் என்று சொல்லி அவர்களுக்கு எந்தவித சமையல் சம்பந்தப்பட்ட காரியங்களை சொல்லிக் கொடுப்பது கிடையாது. சமையல் செய்ய சொல்லிக் கொடுப்பதில்லை, குழம்பு செய்ய சொல்லிக் கொடுப்பதில்லை. இப்படி இருக்கும்போது வயதான மாமனார் மத்தியில் தன் புகுந்த வீட்டுக்கு போகும்போது மருமகளை பார்த்து, இதுக்கு அவங்கள நான் கல்யாணம் பண்ண என் பையனுக்கு நீ சோறாக்க தெரில, குழம்பு செய்ய தெரில, டீ போட தெரில, இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனை உருவாகுது. இது காரணம் பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் தன்னுடைய மகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கணும். அதே போல் தன்னுடைய மகனுக்கு தேவையான எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கும்போது அவர்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இதை விட்டு கடைசி நேரத்தில் திருமணத்தை பண்ணிவிட்டு சோறாக்கு தெரியல, குழம்பு செய்யல, டீ போட தெரியலன்னு சொல்லி பிரச்சனை மேலே பிரச்சனை அந்த மகள் தன்னுடைய புகுந்த வீட்டில் இருந்து தாய் வீட்டுக்கே வந்து விடுகிறாள். இதுக்கு காரணம் பெற்றோர்கள் தான் நான் சொல்லுவேன். பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும். எப்பொழுதும் அவர்களுடைய கண்காணிப்பிலே இருக்கும்போது அந்த குழந்தைகள் நல்ல முறையில் வளர கற்றுக்கொள்ளும். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சொல்வது உண்மையா பொய்யா என்பதை சற்று ஆராய்ந்து பாருங்கள். நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நன்றாக இருந்தேன் சார். இப்போ கல்யாணம் ஆன உடனே என்னுடைய மனைவி கொடுக்கிற டார்ச்சரில் நான் டெய்லி குடிக்கிறேன். இது தேவையா? குடித்து விட்டால் மட்டும் உனக்கு உன்னுடைய உபாதைகள் நீங்குமா? நீங்காது. எப்படி நீங்கும்? குடிச்சிட்டா நீ குடிக்க அடிமையாகிற. அந்த குடிப்பழகு பக்கமே நீ போகக்கூடாது. தெளிவாக யூ ஷுட் அனலைஸ் எவ்ரிதிங். எதையும் நீ ஆராய்ந்து பார்த்து தான் செயல்பட கற்றுக்கொள்ளும்போது குடும்பம் நன்றாக இருக்கும். ஒரு குடும்பம் ஒரு கதம்பம். பல மலர்கள் சேர்ந்து இணைக்கப்படுவது தான் ஒரு கதம்பம். அதே போல் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மனத ஆவி இருக்கும்போது அந்த குடும்பம் நன்றாக இருக்கும், நடக்கும், மற்றவர்களை வாழ வைக்கும். இல்லை என்றால் அந்த குடும்பத்தில் பல பிரச்சனைகள் கேடுகள் உருவாக்கும். ஆகவே நாம் நன்மைகள் பயக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டுமே தவிர மற்றவர்களுக்கு கேடுகள் விளைவிக்கக்கூடிய வகையில் நாம் வாழக்கூடாது. சற்று சிந்தித்து பாருங்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்தாலும் நீங்கள் முதல்ல ஆலோசனைக்கு சில கவுன்சிலிங் சென்டருக்கு போக வேண்டும். ஃபேமிலி கவுன்சிலிங் சென்டர் போக வேண்டும். உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை வேண்டும் என்று சொன்னால், என் பெயர் சந்திரன், பி. சந்திரன், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். என்னுடைய கைபேசி எண் பார்த்தீங்கன்னா 9840034610. மறுபடியும் சொல்கிறேன், 9840034610. இந்த கைபேசி மூலம் நீங்கள் தொடர்பு கொண்டால் ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.